ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னா 9th ஸ்டாண்டர்ட் யூனிட் 4 வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்றது தான். ஸோ இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அதை பற்றி தான் நம்ம மறுபடியும் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, அதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ கான்ஸ்டியூஷனில் என்ன மாதிரியான டைப்ஸ்லாம் இருக்குது, அதே மாதிரி கவர்மெண்ட்ஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்றது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் வந்து நிறைய இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதோட மெரிட்ஸ் என்ன டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா யூனிட்டரி, ஃபெட்ரல், பிரசிடென்ஷியல், பார்லிமெண்ட்ரி ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதாவது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளது யூனிட்டரி, ஃபெட்ரல், பார்லிமெண்ட்ரி ஃபார்ம். இது பிரசிடென்ஷியல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபார்ம்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதை பார்த்தோன்னா ஒவ்வொன்றதை பற்றியும் பார்த்தோம்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த 4 இதை பார்த்தோன்னா இப்போ நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ இந்த லெசனில் சரி, ஓகே, என்னன்னு பார்க்கலாம். ஓகே, என்ன சொல்றாங்கன்னா கவர்மெண்ட் இஸ் த மெயின் ஏஜென்சி ஆஃப் த ஸ்டேட். ஓகேங்களா, ஸ்டேட்டோட மெயின் ஏஜென்சி யார் அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நிறைய கவர்மெண்ட் கிட்ட பார்த்தோம்னா பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விங் ரெண்டுமே வந்து இருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஸோ கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஹவு மெனி விங்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ 2 விங்ஸ். ஸோ அது என்னென்னு கேட்டாங்கன்னா பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, சரி, ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா it serves as a instrument for delegation and execution of state policies for the welfare of people. ஸோ ஒரு பீப்புளோட வெல்ஃபேருக்காக அவங்க போடுற பாலிசி இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட். ஓகேங்களா, அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலேட் பண்ணுவாங்க, பாலிசிஸை ஃபார்முலேட் பண்ணுவாங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்டேட்டோட பில் என்ன அப்படின்றத ரியலைஸ் பண்ணுறது தான் பார்த்தோன்னா இந்த கவர்மெண்ட். ஓகேங்களா, ஸோ இது வந்து 3 பிரிச்சுக்காங்க, நமக்கு நல்லாவே தெரியும். லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியல் பவர். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அண்ட் லா பேஸ் பண்ணி 3 பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் 3 ஆர்கன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. ஓகேங்களா, ஸோ இந்த 3 சேர்ந்து தான் ஒரு கவர்மெண்டோட வேலையை பார்த்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து செய்வாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம கவர்மெண்ட் என்னவா பிரிச்சிருக்காங்க, அதாவது நம்ம கவர்மெண்ட்ல மொத்தமாவே கவர்மெண்ட்ஸ் வேற கண்ட்ரியோட கவர்மெண்ட்ஸா இருக்கலாம். ஸோ மொத்தமா கவர்மெண்ட்ஸ் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டரி, ஃபெடரல், பார்லிமெண்ட்ரி அண்ட் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் சொல்லிட்டு பிரிச்சுக்காங்க நம்ம கவர்மெண்ட் எல்லாம் மொத்தமாவே. ஓகேங்களா, ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒண்ணுதான். ஓகே, ஸோ கவர்மெண்டோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ரெஃபர்ஸ் டு த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்றாங்க. ஓகேங்களா, ஸோ கொஸ்டின் எப்படி கேட்கலாம், கவர்மெண்ட் ரெஃபர்ஸ் டு டேஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் கேட்கலாம். ஏன்னா அதில் தான் குழப்பம், லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷனா இல்லை எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓகேங்களா, ஸோ கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஒரு ஸ்டேட்டோட எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் தான் கவர்மெண்ட், நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இல்லைன்னா வேற எப்படி கேட்கலாம், டேஸ் ரெஃபர்ஸ் டு த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டேட் கேட்கலாம். ஓகேங்களா, இட் டினோட்ஸ் a body having authority to make and enforce law applicable to the civil, corporate, religious, academic or other groups. So okay, இது சிம்பிளா இன்னும் என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இதை வந்து லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரின்னு பிரிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இதுல இந்த எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற அதாவது அத்தாரிட்டிஸ் இருக்கிற பீப்புள்லாம் என்னன்னு சொல்லுவாங்க, லைக் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், இவங்கெல்லாம் எதில் இன்க்ளூட் பண்ணுவாங்க, எக்ஸிக்யூட்டிவ்ல தான் நம்ம இன்க்ளூட் பண்ணி படிக்கிறோம் தனியா. லெஜிஸ்லேட்டிவ்ன்றது பார்லிமெண்ட், லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பார்லிமெண்ட்டை பத்தி படிக்கிறது தான் லெஜிஸ்லேட்டிவ். ஸோ அதாவது இடம், சட்டம் இயற்றப்படுற இடம், இது பார்த்தீங்கன்னா ஏற்றவங்க, அந்த சட்டத்தை இயற்றுவங்க தான் எக்ஸிக்யூட்டிவ்ன்றோம். ஸோ அதை தான் பார்த்தோன்னா கவர்மெண்ட்ன்றாங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. ஸோ இது வந்து கவர்மெண்டோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, சரி, ஓகே. ஸோ நான் டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன், அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இருக்கு. அதே மாதிரி ஃபிளெக்சிபிள் இல்லைன்னா ரிஜின்னு சொல்லிட்டு 2 பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது எழுத்து வடிவமாக்க கான்ஸ்டியூஷன், இன்னும் சில கண்ட்ரில அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இருக்கு. அது ஃபிளெக்சிபிள், நம்ம ஈஸியா வந்து மாத்திக்கணும்னு நினைச்சோம்னா மாத்திக்கிற மாதிரி இருக்கு. ரிஜிட், அதாவது மாத்த முடியாதுன்னு கிடையாது, ரிஜிட்னா மாத்துறது கொஞ்சம் கஷ்டம். இப்ப நம்ம கான்ஸ்டியூஷன்ல ரிஜிட் தான். ஓகேங்களா, ஸோ நம்ம ஒரு கான்ஸ்டியூஷன்ல ஏதோ ஒன்று மாத்தணும் அப்படின்னா டக்குன்னு பண்ண முடியாது, அதுக்குன்னு வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஆனா கூட அது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இதுதான். ஓகேங்களா, அதனால தான் ரிஜிட் அப்படின்றோம். ஸோ அந்த மாதிரியான கான்ஸ்டியூஷனும் இருக்கு அப்படின்றாங்க. சரி, அதுல ஃபர்ஸ்ட் மேல பார்த்தோம்ல யூனிட்டரி, பார்லிமெண்ட்ரி, பிரசிடென்ஷியல், அதை பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பத்தி பார்க்கலாம். சரி, ஓகே. யூனிட்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது யூனிட்டரி ஸ்டேட்னு சொல்லுவாங்க, இல்லை யூனிட்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் என்டிட்டியால ஆளப்படுற ஒரு சொவரனின் ஸ்டேட் தான் பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்க, யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்றாங்க.
ஓகேங்களா, ஒரு சிங்கிள் யூனிட்டி சரி என்டிட்டி. ஸோ யூனிட்னாவே நம்மளுக்கு என்னது ஒன்று தானே அர்த்தம். ஸோ அதை தான் சொல்றாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் என்னது சுப்ரீம் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன்ஸ் எக்ஸசைஸ் ஒன்லி பவர்ஸ் தட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ் டெலிகேட்டட் டு தெம் அப்படின்றாங்க. ஓகேங்களா, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுதான் வந்து மற்ற கவர்மெண்ட் உள்ள இருக்க எக்ஸிகூட்டிவ் லெஜிஸ்லேஷன் இடத்துலையும் வந்து எடுபடும். ஸோ அந்த இடத்துல யூனிட்டி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் என்னது சுப்ரீம் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான், ஸ்ரீலங்கா இதெல்லாம் பார்த்தோன்னா யூனிட்டி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இங்கே நம்ம மெயினாக நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் தான். ஓகேங்களா, ஸோ விச் ஆஃப் த கண்ட்ரி டசன்ட் பிலாங் டு யூனிட்டி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் கேட்கலாம், இல்லை விச் ஆஃப் த கண்ட்ரி பிலாங் டு யூனிட்டி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ இங்கே முக்கியமானது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் தான். என்னென்ன இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான், ஸ்ரீலங்கா. ஓகே, ஸோ கவர்மெண்ட்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அந்த வேர்ட் வந்து எங்கே ஆக்சுவலி டிரைவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஓல்ட் ஃப்ரெஞ்சு கவர்னர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா, அதை ஸோ கவர்மெண்ட் அப்படின்றத பார்த்தோம்னா டிரைவ் ஃப்ரம் ஓல்ட் ஃப்ரெஞ்ச் கவர்னர். ஓகேங்களா, அதே மாதிரி டிரைவ் ஃப்ரம் லத்தீன் குபெர்னேர். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரூல் கைட் கவர்ன். ஸோ ரெண்டு இதுலேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் இருந்து, அதாவது இப்போ இருக்கிறத விட முன்னாடி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அப்போ சங்கத்தமிழ் மாதிரி ஓல்டு ஃப்ரெஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுலேருந்து வந்தது தான் கவர்னர் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்தும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா லத்தீன்லேருந்து பார்த்தீங்கன்னா குபெர்னேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ இதுலேருந்து தான் வந்து எடுத்துக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரூல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைட், அடுத்து கவர்ன். ஓகேங்களா, ஸோ ஓல்ட் ஃப்ரெஞ்ச் கவர்னர், லத்தீன் குபெர்னேர், அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரூல் கைட் கவர்ன். ஓகேங்களா, சரி ஓகே அடுத்து பார்க்கலாம். ஓகே, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்த்துக்கோங்க. ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் எது அப்படின்றது பார்த்தோம்னா, அதாவது மொனார்கி இருக்கு இல்லையா, அதாவது அரசன் ஆண்டு வந்தது அந்த ஒரு டைம் இருக்கு இல்லையா, அதான் மொனார்கி. ஓகேங்களா, ஸோ அந்த அதான் பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் சொல்றாங்க. ஸோ அது எங்க இருந்து பார்த்தீங்கன்னா யூகேல. ஓகேங்களா, ஸோ யூகேல ஃபார்ம் ஆன அந்த மொனார்கி தான் பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்றாங்க. இந்த மொனார்கில கிங் ஆர் குயின் தான் என்னது ஒரு ஸ்டேட்டோட ஹெட்டா இருப்பாங்க. ஸ்டேட்னா அங்கே கண்ட்ரி மென்ஷன் பண்றாங்க. ஓகேங்களா, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் மொனார்கி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் மொனார்கின்னுவாங்க. ஓகேங்களா, ஸோ அது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா விச் மொனார்கி இஸ் நோன் அஸ் கான்ஸ்டியூஷனல் மொனார்கி அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரிட்டிஷ் மொனார்கி. ஓகேங்களா, சரி ஓகே அடுத்து அதே மாதிரி ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொனார்கி, யுனைடெட் கிங்டம்க்கு மொனார்கி. This means while the sovereign is head of the state, the ability to make and pass legislation resides with an elected parliament அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா சவரின் இது பண்ணுறது யாருன்னு பார்த்தோம்னா ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டாக இருந்தாலும், அதாவது லெஜிஸ்லேஷனை பாஸ் பண்ணுறது இது பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் மூலியமா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் கான்ஸ்டியூஷனல் மொனார்கி அப்படின்றாங்க. ஓகேங்களா, சரி ஓகே அடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல எல்லா அத்தாரிட்டி அண்ட் பவர் யார்கிட்ட இருக்குன்னா ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கும், சிங்கிள் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அங்கதான் வந்து இருக்கும். இதே ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்துச்சுன்னா அந்த அத்தாரிட்டி அண்ட் பவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும் சென்டர் அண்ட் கான்ஸ்டியூஷனல் யூனிட், அதாவது சென்டர் அண்ட் ஸ்டேட்னுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஸோ ஈவன் இன் யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் there might be lot of decentralization of authority but we cannot claim it is a federal system. ஓகேங்களா, ஸோ யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அங்கே டீசென்ட்ரலைசேஷன் வந்து இருக்கலாம், நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் பார்த்தோன்னா அதுக்காக அதை வந்து ஃபெடரல் கவர்மெண்ட்னு சொல்ல முடியாது அப்படின்றாங்க. ஓகேங்களா, சென்ட்ரலைஸ்னா அப்படியே ஒரே இடத்துல போய் குவிஞ்சு இருக்கிறது, டீசென்ட்ரலைஸ்னா அங்கங்க பிரிஞ்சு இருக்கிறது. ஓகேங்களா, ஸோ வந்து யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் என்னது ஒரே இடத்துல போய் குவிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் சொல்றோம். பட் இருக்கலாம், டீசென்ட்ரலைஸ்டாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதுக்காக அதை ஃபெடரல் சிஸ்டம் சொல்ல முடியாது அப்படின்றாங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இதோட மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கண்ட்ரிஸ்க்கு இது சூட்டபிளாக இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏன்னா சின்ன இடம், ஸோ ஒருத்தங்களே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால ஆட்சி செய்ய முடியும். தேர் இஸ் நோ கான்ஃப்ளிக்ட் ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டி விஷயத்துலையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி விஷயத்துலையும் ஒருத்தங்கிட்டே இருக்கிறதுனால ஒரு கான்ஃப்ளிக்ட் எதுவுமே இருக்காது அப்படின்றாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஸ்பீடாக ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதோ இல்லை டெசிஷன் எடுக்கிறதுல பார்த்தா கொஞ்சம் ஸ்பீடு
கொஞ்சம் வேகமாக செய்யலாம் அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா? இதை பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் வந்தால் என்ன பண்ணணும்? ஸோ அங்கே பாஸ் பண்ணணும், இங்கே பாஸ் பண்ணணும், 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதே யூனிட்டரி ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களே பார்த்தீங்கன்னா அதை டெசிஷன் எடுத்து ஆக்ஷனும் வந்து சீக்கிரமா எடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட்டரி ஃபார்ம் வந்து கொஞ்சம் லெஸ் எக்ஸ்பென்சிவ் அப்படின்றாங்க. ஏன்னா பார்த்தோம்னா இப்போ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம்னா நிறைய ஆளுங்க வந்து இருப்பாங்க. ஸ்டேட்டுக்கு தனியாக ஒரு கவர்மெண்ட் போயிட்டுருக்கும், சென்ட்ரலுக்கு தனியாக ஒரு கவர்மெண்ட் போயிருக்கும். ஸோ அவங்களுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேவைப்படும். ஸோ அப்படின்னும் போது பார்த்தோன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் போடணும். ஸோ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இருக்கும். இது யூனிட்டரி கவர்மெண்ட்னா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்பென்ஸ் வந்து இருக்காது இல்லையா? ஸோ அதான் சொல்கிறாங்க. அதே மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இதே வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் நம்மளது மாதிரி இருந்துச்சுன்னா சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, 3/4, 1/4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இதெல்லாம் ஓகே ஆச்சு அப்படின்னா தான் ஒரு அமெண்ட்மெண்ட்டே பாஸ் ஆகும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது வேணாம், ஒரு ஹவுஸ் வந்து வேணும்னுவாங்க, இன்னொன்றுல வேணான்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பிரச்சனைகள் வரும். ஸோ இதே வந்து யூனிட்டரி கவர்மெண்ட்னா பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க தான் பண்ண போகிறாங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சிருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு யூனிட்டி இருக்கும். லா பாலிசி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு யூனிட்டியாக இருக்கும். யூனிட்டினாவே அந்த ஒரு இடத்துல போய் குவிஞ்சிருக்கனால பவர் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒருத்தங்களே வந்து யூனிஃபார்மாக அந்த லா வந்தாலும் சரி, பாலிசியாக இருந்தாலும் சரி, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றதுலையும் சரி, எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால எல்லாமே ஒரே யூனிட்டாக போயிட்டுருக்கோம் அப்படின்றாங்க. வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இதில் டிமெரிட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இது பார்த்தீங்கன்னா பிக் கண்ட்ரிஸ், பெரிய பெரிய கண்ட்ரிஸ் வந்து சூட்டபிள் கிடையாது அப்படின்றாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அதாவது அங்கே மெரிட்ஸாக இருக்கிறத அப்படி டிமெரிட்ஸாக பண்ணிக்கோங்க. அதாவது த சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் ஹாவ் டு டேக்கிள் சோ மெனி காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் தட் லீட் டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிலே. ஓகேங்களா? இப்போ ஒரே இடத்துல ஒருத்தங்களே டிசைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் ஒரே டைமில் என்ன பண்ணோம், அவங்க வந்து சந்திக்கணும் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அதனால பார்த்தோம்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயத்தில் டிலே ஆகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோக்கல் ப்ராப்ளம், அதாவது லோக்கல் இன்ட்ரெஸ்ட் இனிஷியேட்டிவ்ல பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. இருக்கிற பெரிய பிரச்சனையை அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது லோக்கல் விஷயத்தில் அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்றாங்க. அதே மாதிரி இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர் மே பேவ் way for the despotism of the central government சொல்லிட்டு முடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிமெரிட்ஸ். சரி, ஓகே. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் யூனிட்டரி ஃபீச்சர் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆட்மேன் அவுட் மாதிரி கேட்டிருந்தாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் சென்டர். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பார்த்துருப்போம், நம்ம அதாவது 3 பிரிச்சிருப்பாங்களா, சென்டர், ஸ்டேட், கான்கரண்ட். பட் என்னன்னு சொல்லியிருப்பாங்க, இதில் இவங்க இந்த லிஸ்ட்ல இருக்கிறத பார்த்தோம்னா இந்த ஸ்டேட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டேட் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி கான்கரண்ட்ல பார்த்தோம்னா 2 பேரும் சேர்ந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் இருந்தாலுமே சப்போஸ் இந்த கான்கரண்ட்ல வந்து இருக்கிற ஒரு விஷயத்துக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதோ ஒரு வந்து டிசிஷன் எடுத்துட்டாங்க, பட் வந்து அது சென்ட்ரலுக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னும் போது பார்த்தோம்னா சென்ட்ரல் என்ன சொல்லுதோ அதை தான் ஸ்டேட் வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சென்டர் அப்படின்றாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னதான் ஸ்டேட் சென்ட்ரல் அப்படின்னு 2 பிரிஞ்சிருந்தாலுமே மொத்த பவரும் சென்ட்ரல் கிட்ட தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு யூனிட்டரி ஃபீச்சர். அதுதான் வந்து நெக்ஸ்ட் சொல்கிறாங்க பாருங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல். ஓகேங்களா? ஓவர் ஸ்டேட் டெரிட்டரி. ஸோ ஸ்டேட் மேலே சென்ட்ரலுக்கு வந்து ஒரு பவர் இருக்கு இல்லையா, ஒரு கண்ட்ரோல் இருக்குது. ஸோ அதை சொல்கிறாங்க. அதேமாதிரி கான்ஸ்டியூஷன் சிங்கிள் கான்ஸ்டியூஷனாக இருக்கிறது ஒரு யூனிட்டரி ஃபீச்சர் அப்படின்றாங்க. அதேமாதிரி கான்ஸ்டியூஷனில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. ஸோ இது ஒரு யூனிட்டரி ஃபீச்சர். அடுத்து அன்ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட். ஓகேங்களா? ஸோ அதான் சொன்னீங்க, பவர் வந்து ஸ்டேட்டோட சென்ட்ரலுக்கு இருக்கு அப்படின்றனால அது அன்ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன்றாங்க. அதே மாதிரி எமர்ஜென்சி ப்ரொவிஷன்லையும் அதே தான். ஓகேங்களா? சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ல எமர்ஜென்சி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் பவர் யார்கிட்ட போகும், சென்ட்ரல் போகும். ஸோ அந்த எமர்ஜென்சி பவர் அப்படின்ற பொறுத்துலையும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கிட்ட தான் வந்து இருக்கு அப்படின்றாங்க. அதே மாதிரி சிங்கிள் சிட்டிசன்ஷிப், அதே மாதிரி சிங்கிள் இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி, ஆல் இந்தியா சர்வீஸ் பார்த்தீங்கன்னா சென்டரோட பவர் தான் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரவர் தான் இந்த கவர்னர், பட் இருந்தாலும் அவர் அப்பாயின்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிட்டரி ஃபீச்சர் அப்படின்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா பார்க்க போறது ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா நான் வந்து கூட்டாட்சின்னு சொல்லுவோம், ஞாபகம் இருக்குங்களா நம்ம இதுல. ஸோ அதான் வந்து ஃபெடரல் ஃபார்ம். ஓகேங்களா? சரி, ஓகே.
சரி, ஓகே. இப்படி வந்து யூனிட்டரி ஒரு கவர்மெண்ட்டா யூனிட்டரி அண்ட் ஃபெடரல் பிரிக்கிறாங்க இல்லையா? ஸோ இதை எதை பேஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நேஷனல் கவர்மெண்ட், ரீஜனல் கவர்மெண்ட் சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அதாவது மொத்தமாக ஒரு நேஷன் கண்ட்ரிக்கு சேர்த்து ஒரு கவர்மெண்ட், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரெண்டுக்கும் இருக்கிற ரிலேஷன் பேஸ் பண்ணி தான் இந்த யூனிட்டரி அண்ட் ஃபெடரல் சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சிருக்காங்க. உண்மை இல்லைங்களா? ஸோ இதே வந்து யூனிட்டரியில் என்னது சென்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் அப்படின்னு வந்துச்சுன்னா யூனிட்டரி. இதே பார்த்தீங்கன்னா சென்டர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரெண்டும் வந்து இதாக இருக்கு, ஒன்றா வேலை செய்யுது அப்படின்னும் போது ஃபெடரல். ஓகேங்களா? ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு ரிலேஷன் பேஸ் பண்ணி தான் யூனிட்டரி அண்ட் ஃபெடரலாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, ஃபெடரல் கவர்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஜனல் கவர்மெண்ட்டுக்கும் நேஷனல் கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த பவர் வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனே பிரித்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ போத் என்ன பண்ணுவாங்க, ஆப்ரேட்டிங் ரெஸ்பெக்டிவ் ஜூரிஸ்டிக்ஷன் இண்டிபெண்ட்டாக என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க இதில் அவங்கவுங்க இதை ஆட்சி செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் கவர்மெண்ட். இதில் எக்ஸாம்பிள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, ரஷ்யா, பிரேசில், அர்ஜென்டினா. பார்த்தீங்களா? எக்ஸாம்பிள் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ யூஎஸ்ஏ, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, ரஷ்யா, பிரேசில், அர்ஜென்டினா. ஓகேங்களா? ஸோ யூனிட்டரியில் நம்ம என்னன்னு பார்த்தோம், யூகே, அப்புறம் சீனாவா, ஜப்பான், சாரி, இங்கிலாந்து, அதாவது இங்கிலாந்து, யூகே ஆர் இங்கிலாந்து. ஓகே, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான், ஸ்ரீலங்கா. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ ஃபெட்ரல் ஃபார்ம் வந்து என்னன்னு ஃபெட்ரல் மாடல் இருக்கு இல்லையா? ஸோ அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபெட்ரல் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபெட்ரல் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ரீஜனல் கவர்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட். ஏன்னா ஃபெட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இருக்கு இல்லையா? ஸோ அதில் நேஷனல் கவர்மெண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஃபெட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுவாங்க, இல்லைன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபெட்ரல், சென்ட்ரல், யூனியன், நேஷனல். இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் என்னன்னு சொல்லுவாங்க, ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா மெரிட்ஸ் ஆஃப் ஃபெட்ரல் கவர்மெண்ட். ஸோ அதுக்கு யூனிட்டரிக்கு மெரிட்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இங்கே பார்க்கலாம். என்னன்னு பார்த்தோம்னா ரீகன்சிலேஷன் ஆஃப் லோக்கல் அட்டானமி வித் நேஷனல் யூனிட்டி. ஓகேங்களா சார்? லோக்கல் அட்டானமியோட ஃபோக்கஸ் வந்து இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸோ நேஷனல் அந்த லோக்கல் அட்டானமி இது ரீகன்சலேஷன் பண்ணுறதுனால நேஷனல் யூனிட்டி வந்து இருக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பவர் வந்து பிரித்து கொடுத்ததுனால எஃபெக்டிவாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரொம்ப கஷ்டப்படாமல் அவங்கவுங்களுக்கு பவர் பிரித்து கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது 108 கால் பண்ணுங்க, யாராவது பண்ணுங்களேன் அப்படின்னா யாருமே பண்ண மாட்டாங்க. நீ பண்ணுவியான்னு பார்ப்பாங்க. இதே பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம பார்த்து இந்த பச்சை சட்டக்காரர் 108 ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க யாரும் வந்து யாரை நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோமோ அவங்க கரெக்டாக பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பவர் வந்து பிரித்து கொடுக்குறது. இது வந்து அதை பிரித்து கொடுக்குறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் ரைஸ் டு பிக் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா பிக் ஸ்டேட்ஸ் பெருசாக பிரிக்கிறதுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் செக் த டெஸ்போட்டிசம் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த பவர் அங்கே போய் குவிது இல்லையா? ஸோ அதை தடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிக்கர் கண்ட்ரீஸ்க்கு இது சூட்டபிளாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் அண்ட் கல்ச்சரல் ப்ரோக்ரஸ்க்கு இது வந்து இட்ஸ் வந்து குட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெரிட்ஸை. ஸோ டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டரி கவர்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஃபெட்ரல் கவர்மெண்ட் வந்து வீக்காக இருக்குது அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபெட்ரல் கவர்மெண்ட் இஸ் வீக்கர் வென் கம்பேர்ட் டு யூனிட்டரி கவர்மெண்ட் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் அப்படி அது வந்து என்ன லெஸ் எக்ஸ்பென்சிவ்னாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மோர் எக்ஸ்பென்சிவ். ஓகேங்களா? அதே மாதிரி ப்ரொவின்ஷியல் டெண்டன்சிஸ் ஆர் வெரி காமன் அப்படின்றாங்க. அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு யூனிஃபார்ம் இருக்காது அப்படின்றாங்க. ஸோ அது நம்ம லாஜிக்காக திங்க் பண்ணாலும் நேராக இதாக வந்துடும். ஸோ அதே மாதிரி த்ரெட் டு நேஷனல் யூனிட்டி அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்டேட் வந்து சப்போஸ் வந்து சென்ட்ரலுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது பிடிக்கல அப்படின்னா அவங்க வந்து திருப்பி அவங்க ரிபல் பண்ணாங்கன்னா அது ஒரு நேஷனல் யூனிட்டிக்கே என்னது ஒரு பாதகமாக அமைஞ்சிடும் இல்லையா? ஸோ அதை தான் சொல்கிறோம் த்ரெட்டோ அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லீட்ஸ் டு கான்ஃப்ளிக்ட். ஓகேங்களா? அதே ஈகோ கிளாஷ் மாதிரி எடுத்துக்கலாமா? நீ என்னடா சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்ற மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. டபுள் சிட்டிசன்ஷிப்.
ஓகேங்களா. ஸோ நம்மளதுல டபுள் சிட்டிசன்ஷிப் கிடையாது, பட் அது இருக்குது இல்லையா. ஸோ யூஎஸ்எல்லாம் வந்து டபுள் சிட்டிசன்ஷிப். அடுத்த ரிஜிட் கான்ஸ்டியூஷன் கேனாட் பி மெண்டட் ஈஸிலி ஃபார் சேஞ்சிங் இட்ஸ். ஓகேங்களா. ஸோ வந்து ஏதோ ஒரு தேவை வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளது வந்து ரிஜிட் கான்ஸ்டியூஷன் தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இது பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் சம்டைம்ஸ் பிளேஸ் இன்ட்ரெஸ்ட் இன் ஃபாரின் பாலிசி. ஓகேங்களா. ஸோ சம்டைம்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபாரின் பாலிசியில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு தடையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிமெரிட்ஸ். ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல யூனிட்டரி ஃபீச்சர் என்ன அப்படி பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஃபெடரல் ஃபீச்சரும் கேட்பாங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. ஸோ என்னது ஃபெடரல் ஃபீச்சர்னாவே என்னது டபுள் டபுளா இருக்கும், யூனிட்டரி ஃபீச்சர்னாவே என்னது சிங்கிள் சிங்கிளா இருக்கும். ஓகேங்களா. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எது எதாவது ஆப்போசிட்டா இருக்கோ அதெல்லாமே யூனிட்டரில் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபெடரல் ஃபீச்சர்ல பார்த்தீங்கன்னா ரெண்டா டிவைட் பண்றது, 2 பேர் இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வரும். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த ஸ்ட்ராங் சென்டர் 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 கண்ட்ரோல் பண்ணுது, சிங்கிள் ஃபிளெக்சிபிலிட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன். அடுத்து வந்து அன்இக்குவல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஸ்டேட் என்ன பண்ணுது, ஸ்டேட்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கா. அடுத்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன். ஸோ இது என்னது, இது ஸ்டேட்டுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயமா, சிங்கிள். அதே மாதிரி இந்த இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி சிங்கிள். ஆல் இந்தியா சர்வீஸ் வந்து சென்ட்ரல் லெவல். ஸோ அப்படின்னா சென்ட்ரல் சென்ட்ரல் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு ஆப்போசிட். அப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா யூனிட்டரி வந்துடும் அந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வர வேண்டிய கவர்னரை சென்ட்ரல் பண்றாங்க. ஸோ அப்படின்னு ஸ்டேட்டுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயம். ஓகேங்களா. அந்த மாதிரி ஃபெடரல் ஃபீச்சர்னா பாருங்க ரெண்டா இருக்கும், டியூவல் கவர்மெண்ட், 2 கவர்மெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இருக்கும் ஃபெடரல் ஃபீச்சர்ல எப்பவுமே. அதுமாதிரி பவர் வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க, சென்ட்ரல் ஸ்டேட்னு பிரிச்சிருப்பாங்க, 2 பிரிச்சிட்டாங்களா. சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதோ அதுதான் பார்த்தீங்கன்னா லா. அதான் வந்து கான்ஸ்டியூஷன் இஸ் த சுப்ரீமசி. ஓகே, சுப்ரீம். ஓகேங்களா. ஸோ அதை தாண்டி எதுவுமே கிடையாது அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஸோ அதான் சொல்றாங்க, கான்ஸ்டியூஷன் இஸ் த சுப்ரீம் லா ஆஃப் த லேண்ட். ஓகேங்களா. அதுதான் சுப்ரீம் லா. ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ அடுத்த லா enacted by central and the state must conform to its provision. இதுக்கு அதோட ப்ரொவைஷனுக்குள்ளார இது பண்ணணும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஜிட் கான்ஸ்டியூஷன், இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. அடுத்து பார்த்தீங்கன்னா பை கேமரலிசம். இது எல்லாமே ஃபீச்சர்ஸ் தான், அதுக்கான ஃபீச்சர்ஸ் தான். ஓகேங்களா. சரி, ஓகே. ஓகே, யூனிட்டரி ஃபெடரல் சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். அது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. யூனிட்னா என்னது, 1 லெவல் ஆஃப் கவர்மெண்ட் இல்லை சப் யூனிட். ஃபெடரல் கவர்மெண்ட்னா என்னது 2, 1, 2. இங்கே என்ன சிங்கிள் சிட்டிசன்ஷிப், இங்கே 2 சிட்டிசன்ஷிப். சப் யூனிட்ஸ் கேனாட் ஆப்ரேட் இண்டிபெண்டா ஆப்ரேட் ஆக முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக அவங்க வந்து சுப்ரீம் வந்து சென்ட்ரல் தான் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே என்னது அவங்க இண்டிபெண்டா இயங்க முடியாது, நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபெடரல் யூனிட்ஸ் ஆர் ஆன்சரபிள் டு சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம், கண்டிப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆன்சரபிளா தான் இருக்கணும். ஓகேங்களா. அதுதான் சுப்ரீம்ங்கிற மாதிரியுமே ஃபெடரல் கவர்மெண்ட்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோ டிவிஷன் பவர் வந்து இங்கே டிவைட் பண்ண மாட்டாங்க, இங்கே டிவைட் பண்ணுவாங்க, 2ஆ பிரிச்சிருப்பாங்க. இங்கே பார்த்தோன்னா பவர் வந்து சென்ட்ரலைஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரே இடத்துல போய் குவிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர். அப்படின்னா என்ன அர்த்தம், பிரிச்சு போட்டிருக்காங்க இல்லையா பவர், அதான் டீசென்ட்ரலைசேஷன். ஓகேங்களா. இதுதான் 2 வித்தியாசம். சரி, பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஒன்று பார்த்தோம். அது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாடர்ன் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் 2ஆ கிளாஸிஃபை பண்ணிக்காங்க. ஒன்று பார்லிமெண்ட்ரி லைக் நம்மளது மாதிரி, இன்னொன்று பிரசிடென்ஷியல். இது எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன் இருக்கு இல்லையா. ஸோ அதை 2ஓட நேச்சர் பேஸ் பண்ணி அதுக்கு 2 பேத்துக்கும் நடுவில் இருக்க ஒரு ரிலேஷனோட நேச்சரை பேஸ் பண்ணி 2ஆ பிரிச்சிருக்காங்க, பார்லிமெண்ட்ரினும் பிரசிடென்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு லெஜிஸ்லேச்சர் ஃபார் இட்ஸ் பாலிசிஸ் அண்ட் ஆக்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் தான் என்னது அந்த லெஜிஸ்லேச்சர்ல எடுக்கப்போற அந்த பாலிசி அண்ட் ஆக்டுக்கு ரெஸ்பான்சிபிள். இது பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். அதே மாதிரி பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் பார்த்தோம்னா கேபினெட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வெஸ்ட்மின்ஸ்டர் மாடல் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 பேர் இருக்கு பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட்டுக்கு. ஓகேங்களா. கேபினெட் கவர்மெண்ட், ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட், அதே மாதிரி வெஸ்ட்மின்ஸ்டர் மாடல் அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஸோ இது எங்கெங்கெல்லாம் இருக்கு பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் பார்த்தோம்னா பிரிட்டன், ஜப்பான், கனடா, அப்புறம் பார்த்தோம்னா இந்தியா, நம்ம இந்தியாவில் இருக்கு. ஓகேங்களா. பிரிட்டன், ஜப்பான், கனடா, இந்தியா. ஒன்ஸ் மோர் பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் ரொம்பவே முக்கியம். ஸோ பிரிட்டன், ஜப்பான், கனடா அண்ட் இந்தியா. ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ எங்கெங்கெல்லாம் பார்லிமெண்ட் இருக்கோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் தான். இது கூட கொடுத்து கேட்பாங்க, எக்ஸாம்பிளா பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் கேட்டாங்க, இது கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனாலதான் கேட்கணுமான அவசியம் கிடையாது. ஏன்னா இதுக்குட்டி பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, அது மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க.
அதாவது பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி இந்த பக்கம் கண்ட்ரி கொடுத்துட்டு இந்த பக்கம் நேம் ஆஃப் த பார்லிமெண்ட் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, சரி ஓகே இது பார்க்கலாம். இஸ்ரேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெசட் அப்படின்றது. ஜெர்மனி பண்டஸ்டாக். அடுத்து பார்த்தீங்கன்னா டென்மார்க் ஃபோல்கிங். அடுத்து நார்வே பார்த்தோன்னா ஸ்டாட்டி. யூஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ். ஜப்பான் டயட். பிரிட்டன் பார்லிமெண்ட். ஓகேங்களா, ஸோ இது இந்த பாக்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கணும். ஸோ இது நம்மளுக்கு நல்லாவே தெரியலையா, பிரிட்டன்னாவே பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஜப்பான்காரங்களாம் டயட்ல வந்து இருக்கானுங்க, அப்படியே இருக்கானுங்க, வவ்வால் மொதல் கொண்டு சாப்பிட்றாங்க. சரி ஓகே நம்மளுக்கு தேவையில்ல டயட். யூஎஸ்ஏ பார்த்தோன்னா காங்கிரஸ். ஓகேங்களா, யூஎஸ்ஏ வந்து காங்கிரஸ். நார்வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங். டென்மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டிங். ஜெர்மனி பார்த்தீங்கன்னா பண்டஸ்டாக். அடுத்து பார்த்தோன்னா இஸ்ரேல் நெசட். ஓகேங்களா, ஸோ கரெக்டாக பார்த்து படிச்சுக்கணும் இந்த பாக்ஸை. சரி ஓகே, ஃபீச்சர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டோட ஃபீச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ் வந்து இருப்பாங்க. ஓகே, நம்ம இதில் என்னது, பிரசிடென்ட் வந்து நாமினல் எக்ஸிக்யூட்டிவ், பிரைம் மினிஸ்டர் ரியல் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி பார்ட்டி ரூல் பண்ணுவாங்க. இது தானே சட்டம், நம்ம இதில் என்ன மெஜாரிட்டியாக யார் வராங்களோ அந்த பார்ட்டி தான் ரூல் பண்ணுவாங்க. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா, நம்ம என்னென்னு படிச்சிருக்கோம். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரும் இது எல்லாமே சேர்ந்து தான் பிரைம் மினிஸ்டர், இவங்கெல்லாம் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பார்லிமெண்ட். லோக்சபா அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. டியூவல் மெம்பர்ஷிப். ஓகேங்களா, அடுத்து பார்த்தோம்னா லீடர்ஷிப் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் லீடர்ஷிப். இதோட மெரிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் நடுவில் ஹார்மோனி இருக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றாங்க. டிக்டேட்டர்ஷிப்பை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வைட் ரெப்ரஸன்டேஷன், வைட் லெவலில் அவங்களோட ரெப்ரஸன்டேஷன் இருக்கும். டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட். லோக்சபாவில் கலைச்சிட்டாங்கன்னா நம்ம அப்படியே எலெக்ஷன் வைக்கணும், அது எப்போ நடக்கும்னே சொல்ல முடியாது. ஸோ நோ கண்டினியூட்டி ஆஃப் பாலிசி. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட் வர வரைக்கும் அந்த பாலிசி இருக்கும், வேற கவர்மெண்ட் வந்துச்சு அவங்க நினைச்சாங்கன்னா தூக்கிடுவாங்க. ஸோ ஒரு பாலிசி வந்து கண்டினியூட்டி வந்து இருக்கிறதுக்கு இல்லாமலேயும் போகலாம், அது விடணும்னு நினைச்சாங்கன்னா விட்டும் போகலாம். ஸோ அதனால தான் நோ கண்டினியூட்டி ஆஃப் பாலிசின்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேபினெட்டோட டிக்டேட்டர்ஷிப் இருக்கும். ஓகேங்களா, ஸோ கேபினெட்டுக்கு அந்த ஒரு ஏன்னா அவங்க எடுக்கிறது தான் வந்து ஃபைனல் முடிவு அப்படின்றதுனால அவங்களோட டிக்டேட்டர்ஷிப் இருக்கு அப்படின்றாங்க. அதே மாதிரி செப்பரேஷன் ஆஃப் பவர் செப்பரேஷன் பார்த்தீங்கன்னா எகெயின்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் டிமெரிட்ஸ் அப்படின்றாங்க. ஓகேங்களா, ஸோ மெரிட்ஸ் என்ன, ஃபீச்சர் என்ன, டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, லாஜிக்கலாக திங்க் பண்ணோம்னாவே இது கரெக்டாக ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா, சரி ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ஷியல் ஃபார்ம் நம்ம பார்த்தோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்லிமெண்ட்ரி ஆர் ஃபிக்ஸ்டு எக்ஸிக்யூட்டிவ் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை. ஓகேங்களா, ஸோ ஒரு பார்லிமெண்ட் இல்லாமல் ஒரு பிரசிடென்ட் வந்து இது பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ ஃபிக்ஸ்டு எக்ஸிக்யூட்டிவ் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்றாங்க. ஓகேங்களா, ஸோ பேசிக்கலி பில்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர் அண்ட் இஸ் ப்ரிவலண்ட் இன் எங்கெங்க இருக்கு. அதாவது பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டோட பிரின்சிபல் என்னன்னு கேட்கலாம், செப்பரேஷன் ஆஃப் பவர். ஓகேங்களா, ஸோ கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ப்ரிவலண்ட் இன் எங்கெங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, பிரேசில், ரஷ்யா அண்ட் ஸ்ரீலங்கா. ஓகேங்களா, ஸோ நம்ம நல்லாவே தெரியும். ஒரு அதாவது பிரசிடென்ட்டா என்ன பண்ணுவாரு, போய் எலெக்ஷனா நிற்பாரு, பீப்புள் வந்து செலக்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு எலெக்ஷன். ஓகேங்களா, ஸோ உள்ளார அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்களுக்கு கூட தேர்ந்தெடுக்கிறது வேற, பட் பிரசிடென்ட் வந்து டைரக்டா பீப்புள் வந்து செலக்ட் பண்ணுவாங்க, அதனால தான் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்றாங்க. சரி ஓகே, இதோட ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டா இருப்பாரு. அதே மாதிரி செரிமோனியல் பொசிஷன் ஆக்குபை பண்றதும் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் இஸ் செலக்டட் பை அன் எலக்டோரல் காலேஜ் ஃபார் எ ஃபிக்ஸ்டு டென்யூர் ஆஃப் 4 years. அவங்களுடைய இது பார்த்தீங்கன்னா 4 years. யார் எலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்டோரல் காலேஜ் அப்படின்றாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் கவர்ன்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் கேபினெட் ஆஃப் ஸ்மாலர் பாடி கால் கிச்சன் கேபினெட். இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா, சரி ஓகே, ஸோ பிரசிடென்ட் கவர்ன்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் கேபினெட் ஆஃப் ஸ்மாலர் பாடி கால் கிச்சன் கேபினெட். அடுத்து லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியல் பவர் ஆஃப் த கவர்மெண்ட் ஆர் செப்பரேட்டட் அண்ட் வெஸ்டட் இன் 3 independent organs ஆஃப் கவர்மெண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஓகேங்களா, சரி ஓகே, இதோட மெரிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக். ஓகேங்களா, ஸோ பீப்புளே டைரக்டா பண்றதுனால டெமோக்ராட்டிக். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டை வந்து எஃபெக்டிவா கண்ட்ரோல் பண்றதுல எஃபெக்டிவான ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங்கை ஃபெசிலிட்டேட் பண்ணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன் டீஜெனரேட் இன்டு டிக்டேட்டர்ஷிப். ஓகே, ஸோ டிக்டேட்டர்ஷிப்பாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் நடுவில் பார்த்தோன்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா ஹார்மோனின்றாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் இருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா, அதுதான் சொல்றாங்க த லேக் ஆஃப் ஹார்மோனி பிட்வீன் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றாங்க.
ஓகேங்களா? சரி, ஓகே. பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கும் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லிட்டு நமக்கு போன இதுலேயே பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஒன்று கிடையாது, ஒன்றுக்கு ரெண்டுக்கும் ஆப்போசிட்டாக இருக்கும். என்னன்னு பார்க்கலாம். ஸோ பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக பீப்புள் வந்து எலக்ட் பண்ணுவாங்க. அதுதான் பிரசிடென்டல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் என்னது எதுலேருந்து இது பண்ணுவாங்க, மெஜாரிட்டி பார்ட்டி லோக்சபால மெஜாரிட்டியை எந்த பார்ட்டி வந்து இது பண்றாங்களோ அதோட தலைவர் வந்து பிரைம் மினிஸ்டரா தேர்ந்தெடுக்க போறாங்க. இங்க வந்து பிரசிடென்ட் தான் சுப்ரீம். இங்க பார்த்தோம்னா லெஜிஸ்லேச்சர்ஸ், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் தான் சுப்ரீம். ஓகேங்களா? அடுத்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் பவர்ஸ் சென்ட்ரலைசேஷன் அப்படின்றாங்க. ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் பிரான்ச்சஸ். இங்க வந்து இண்டிபெண்டன்ட் பிரான்ச்சஸ் இருக்கு, பட் வித் ஓவர்லாப்பிங் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ பிரசிடென்ட் தான் ஹெட் ஆஃப் ஸ்டேட். இங்க வந்து பிரசிடென்ட் ஹெட் ஆஃப் ஸ்டேட் தான். இங்க பிரசிடென்ட் வந்து ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். ஆனா இங்க ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் யாரு? பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா? ஸோ ஹெட் ஆஃப் த ஸ்டேட் தான் பிரசிடென்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் இங்க பிரசிடென்ட் தான் பிரசிடென்ஷியல் ஃபார்ம்ல. பட் பார்லிமெண்டரி ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த ஸ்டேட் பிரசிடென்ட், ஓகே, பட் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் யாரு? ரியல் எக்ஸிக்யூட்டிவ் யாரு? பிரைம் மினிஸ்டர். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் லீடர்ஷிப். ஓகேங்களா? ஸோ வந்து பிரசிடென்ட் தான் இண்டிவிஜுவல் லீடர்ஷிப். இங்க பாத்தீங்கன்னா கலெக்டிவ் லீடர்ஷிப். ஓகேங்களா? ஸோ வந்து பிரைம் மினிஸ்டர் பிளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்தது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லெஜிஸ்லேச்சர் அப்படின்வாங்க. சரி, ஓகே. இங்க பாருங்க, பிரசிடென்ட் இஸ் நாட் அக்கௌண்டபிள் டு காங்கிரஸ். காங்கிரஸ் பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா நாட் அக்கௌண்டபிள் காங்கிரஸ் அப்படின்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா கலெக்டிவ் அண்ட் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டுமே இருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப சீஃப் மினிஸ்டர் இருக்காங்கன்னா சீஃப் மினிஸ்டர் இஸ் இண்டிவிஜுவலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்படின்வாங்க. பட் வந்து பார்த்தோம்னா அதே மாதிரி கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பிளஸ் சிஎம், சாரி கவர்னர், இவங்க இருக்காங்க இல்லையா, கவர்னர் பிளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் அசம்பிளி, லெஜிஸ்லேச்சர் அப்படின்றாங்க, பார்லிமெண்ட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கலெக்டிவாகவும் இருக்கும், இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு அப்படின்றாங்க. அடுத்து இந்த பாக்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம், அதாவது சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் where the power is shared between center and state as per the procedure mentioned in Constitution of India. இது நமக்கு தெரிஞ்சது தான். சரி, ஓகே. தோ பவர் ஆர் ஷேர்ட் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்மெண்ட். சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பவர் ஷேர் பண்ணப்பட்டு இருந்தாலும் ஃபைனல் டிசிஷன் யார்ட்ட இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்கு எல்லா விஷயத்துலையுமே. ஓகேங்களா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப் கான்ஸ்டியூஷன் மீன்ஸ்ல என்னென்ன ஆர்டிக்கல்ல கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நமக்கு பார்த்தோன்னா ஆர்டிகல் 245 255 வரைக்கும். ஓகேங்களா? அது ரொம்பவே முக்கியமானது, அடிக்கடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்கறது. ஓகேங்களா? ஸோ 245 255. அடுத்து 255 அடுத்து என்னது? 256. இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன். 256 263 வரைக்கும் பார்த்தோன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன். ஆனால் ஃபினான்ஷியல் வந்து 268 தான் ஸ்டார்ட் ஆகும். 268 293. ஓகேங்களா? கரெக்டாக பார்த்துக்கணும். லெஜிஸ்லேட்டிவ் 245 255 10 தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் 46 63, ஃபினான்ஷியல் 63 93, சரி 68 93. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா போத் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேவ் த பவர் டு மேக் லா, பட் வந்து மேட்டர்ஸ் வந்து டிஃபர் ஆகுது அப்படின்றாங்க. ஓகேங்களா? ரெண்டு பேருமே லா மேக் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ல லிஸ்ட் பண்ணியிருக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிறது லிஸ்ட் பண்ணியிருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, பாலிசி வந்து என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேருமே லா மேக் பண்ணுவாங்க. ஸோ பட் வந்து இந்த மேட்டர் இதுக்குள்ள என்ன மேட்டர் இருக்கோ அதை வந்து ஸ்டேட் வந்து பண்ணுவாங்க, இதுல என்ன இருக்கோ அது சென்ட்ரல் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதான் மேட்டர்ஸ் டிஃபர் அப்படின்றாங்க. சென்டர் கேன் மேக் லா அப்ளிகபிள் டு த ஹோல் நேஷன் ஆன் செர்டைன் மேட்டர்ஸ் கால் யூனியன் லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட்ல வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹோல் நேஷனுக்குமே அவங்களோட லா வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள். ஓகே, பட் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு வந்து என்ன பவர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஓன் ஸ்டேட்ல மட்டும் தான் போட முடியும். ஓகே, அந்த ஸ்டேட் லிஸ்ட்ல கொடுத்துருது எஜுகேஷன் இருக்கு, எஜுகேஷன் இல்லையா, ஸோ ஃபாரஸ்ட் சம்மந்தமா ஏதோ ஒன்று இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் என்னது அப்ளிகபிள். ஓகேங்களா? இதே கான்கரண்ட் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பிளஸ் கவர்மெண்ட் இருக்கும், அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து இந்த லா வந்து போடுவாங்க. சப்போஸ் ஸ்டேட் போட்ட லா வந்து நல்லா எனக்கு பிடிக்கல அப்படின்னா சென்ட்ரல் வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ சென்ட்ரல் வந்து என்ன சொல்லுதோ அதுதான் அங்கே பவராக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா மூணா பிரிச்சுக்காங்க சொன்னோம் இல்லைங்களா? ஸோ யூனியன், ஸ்டேட்டு, கான்கரன்ஸ் சொல்லிட்டு பிரிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதில் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 100 சப்ஜெக்ட் இருக்கு. ஸ்டேட் லிஸ்ட்ல 61, கான்கரன்ட்ல 52 இருக்கு. ஸோ இதே வந்து ஒரு கொஸ்டினா வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எதுல எத்தனை இருக்கு அப்படின்ற மாதிரி.
அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் இட் இன்க்ளூட் இன் யூனியன் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி விச் ஆர் த ஃபாலோயிங் டஸ் இன்க்ளூட் ஸ்டேட் லிஸ்ட் ஆர் விச் ஆர் த ஃபாலோயிங் டஸ் இன்க்ளூட் இன் கான்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த 3 நம்பரும் பார்த்துக்கணும். 100, 61, 52 பார்த்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஒன்றும் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு ஒரு நல்ல பெருசாக ஒரு நல்ல பந்தாவாக இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூனியனில் தான் இருக்கும். ஸோ அதை விட கொஞ்சம் கீழே அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்துடும். கான்கரண்ட் லிஸ்ட்டில் அதை விட கொஞ்சம் கீழானதாக இருக்கும். ஓகேங்களா, நான் சொல்ல பாருங்க. இப்போ இந்த ஃபாரின் அஃபேர்ஸ், ஸோ ஃபாரின் அஃபேர்ஸ் அப்படின்னாலே ஃபாரின் லெவல் இல்லையா, அது என்னது யூனியன் வந்துடும். அப்போ டிஃபென்ஸ்க்கு ஸ்டேட் கிட்ட கொடுப்பாங்களா, வாய்ப்பு இல்லை. ஸோ யூனியன் லிஸ்ட்ல வந்துச்சு. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அதே மாதிரி போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப், இது எல்லாமே என்னது நம்ம வந்து இப்போ போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப்ல இது என்ன சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நினைப்போம். பட் நிறைய இன்ஃபர்மேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு நம்ம நேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி சம்மந்தமா இருக்கிற விஷயம் எல்லாமே இது மூலியமா தான் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அப்படின்போது அதோட கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கணும், யூனியன் கிட்ட தான் இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால அதுவும் போகுது. அதே மாதிரி இன்டர் ஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்க ட்ரேட் அண்ட் கமர்ஸ் என்ன ஸ்டேட்டா பார்ப்பாங்க. அப்புறம் எந்த ஸ்டேட் இந்த ஸ்டேட் நான் பார்ப்பனா நீ பார்ப்பனா அடிச்சுக்க மாட்டாங்களா. அப்போ அதே நம்ம போவோம், சென்டருக்கு போவோம். ஓகேங்களா. ஸோ பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ ஃபாரின் அஃபேர்ஸ், டிஃபென்ஸ், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப், இன்டர்ஸ்டேட் ட்ரேடு, இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்பாங்க. ஸோ 61 இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட்ல இருக்க ஒரு பப்ளிக் ஆர்டர். ஓகேங்களா. போலீஸ், ஸ்டேட்டு போலீஸ், பிரிசன், அதே மாதிரி லோக்கல் கவர்மெண்ட்டாவே என் ஸ்டேட் வந்துடுவாங்க. அக்ரிகல்ச்சர் அப்படின்னா ஸ்டேட் வந்துடும். ஸோ அதை பார்க்கும்போதே தெரியுது இல்லையா. சரி, கான்கரண்ட் லிஸ்ட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிமினல் அண்ட் சிவில் ப்ரொசீஜர்ஸ், மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இவங்களாம் இருப்பாங்க இல்லையா, சிவில் கிரிமினல் வழக்குகள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஜுடிஷியரி சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்கும் பாருங்க. அதே பார்த்தா எக்கனாமிக் அண்ட் ஸ்பெஷல் பிளானிங், நியூஸ் பேப்பர். ஓகேங்களா. ஸோ போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப் வேற, நியூஸ் பேப்பர் வேற. ஓகேங்களா. ஸோ அடுத்த புக்ஸ், பிரிண்டிங் ப்ரெஸ், பாப்புலேஷன் கண்ட்ரோல், இது எல்லாமே இதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நெக்ஸ்ட் ஒரு லெவல்ல தானே இருக்கு. ஸோ அது எல்லாமே கான்கரண்ட் லிஸ்ட்ல வரும். ஓகேங்களா. ஸோ இந்த பாக்ஸ் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது, கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்பிங் பிலாசபி ஆஸ் வெல் அஸ் ஒரு இண்டெக்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எந்த நேஷன்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்றது தான் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ஃபர்ஸ்ட் யார் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பூட்டானோட கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஜிஎன்ஹெச் இருக்கணும், கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்போ எனாக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18/7/2008. ஸோ 8/8னே வரும், நடுவில் மட்டும் ஒரு 7 வரும், மற்றபடி 8/8/18/7/2008 அப்படின்னு வரும். சரி, ஓகே. இந்த வேர்டு யார் காயின் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கிங் ஆஃப் பூட்டான். பூட்டானோட 4வது கிங் யாரு, ஜிக்மே சிங்வே வாங்சக் அப்படின்றவர் தான். 1970s காயின் பண்றது பேரு. பட் என்ன பண்ணது பார்த்தீங்கன்னா 18th July 2008 தான். 18/7/2008. ஓகேங்களா. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னு சொல்றாரு, ஜிஎன்ஹெச்சோட சென்ட்ரல் டெனட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் அண்ட் ஈக்குவேட்டபிள் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் அண்ட் ஈக்குவேட்டபிள் சோசியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கணும். அடுத்து என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன், அப்புறம் ப்ரிசர்வேஷன் அண்ட் ப்ரமோஷன் ஆஃப் கல்ச்சர் அண்ட் குட் கவர்னன்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட சென்ட்ரல் டெனட். ஸோ என்னன்னா அதில் இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் வந்து கேட்கறது வாய்ப்பு இருக்கு. அதோட சென்ட்ரல் டெனன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டு ஆட்மன் அவுட் மாதிரி கேட்கலாம். என்னன்னா சஸ்டைனபிள், ஈக்குவேட்டபிள், சோஷியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன் இருக்கணும், ப்ரிசர்வேஷன் இருக்கணும், ப்ரமோஷன் ஆஃப் கல்ச்சர் வந்து இருக்கணும். அதே போல கவர்னன்ஸ் வந்து நல்லபடியாக இருக்கணும், குட் கவர்னன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ GNH இஸ் டிஸ்டிங்விஷபிள் பை வேல்யூயிங் collective happiness as a goal of governance and by emphasizing harmony with nature and traditional values. ஓகேங்களா. ஸோ அதாவது இது வந்து எது டிஸ்டிங்விஷபிள், ஏன் இது வந்து யூனிக் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம்னா இது எது வேல்யூ பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் ஹாப்பினஸ் வந்து கோலா வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கோல் ஆஃப் கவர்னன்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேச்சரோட ஒரு ஹார்மோனியாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அதனால தான் இந்த என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன் அண்ட் ப்ரிசர்வேஷன் சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் வேல்யூவும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, ப்ரமோட் பண்ணோம், இது பண்ணோம் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதான் அந்த ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து GNH பத்தானது. ஸோ இது பார்த்துக்கோங்க, முக்கியமானது.
சரி, ஓகே. வேற என்ன, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஜெனரல் கவர்மெண்ட் ரெஃபர்ஸ் டு எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டேட். இதை நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட் பாயிண்டா. எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டேட் தான் கவர்மெண்ட் அப்படின்றாங்க. இதுல 3 ஆர்கன் இருக்கு: லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி. அது மாதிரி 4 இம்பார்ட்டன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா யூனிட்டரி, ஃபெடரல், பார்லிமெண்ட்ரி, பிரசிடென்ஷியல். ஸோ எத்தனை ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். 4. அடுத்து நம்ம இந்தியா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அது மாதிரி கவர்னன்ஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராசஸ் பை விச் தே ஆர் இம்ப்ளிமெண்டட். இதுதான் கவர்னன்ஸ் அப்படின்றாங்க. டேஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் அண்ட் த ப்ராசஸ் பை விச் தே ஆர் இம்ப்ளிமெண்டட் கொஸ்டின் கேட்டாங்கன்னா கவர்மெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. டேஸ் அண்ட் டேஸ் ஆர் ஃபியூ எக்ஸாம்பிள் ஆஃப் யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ எக்ஸாம்பிள் கேட்பாங்க இல்லையா. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், ஜப்பான், அடுத்து பார்த்தோன்னா பிரிட்டன். ஓகேங்களா? சரி, பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் என்னன்னு சொல்லுவாங்க, பேர் நம்ம நிறைய பார்த்தோம் இல்லையா. என்ன சொல்லுவாங்க, பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் யூனிட்டரி யூனியன் கவர்மெண்ட் சொல்லுவோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுவோம், ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இல்ல, இது வந்து இதுக்குடா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இல்ல, இது இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சொல்லுவோம் இல்லையா. பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் என்னன்னு சொல்லுவோம் பார்க்கலாம். கேபினட் கவர்மெண்ட். கேபினட் கவர்மெண்ட், ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட், வெஸ்ட்மின்ஸ்டர் கவர்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா. என்னது கேபினெட், ஏன்னா கேபினெட் இருக்கும் இல்லையா. ஸோ கேபினெட், வெஸ்ட்மின்ஸ்டர் பிரிட்டன்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட்மின்ஸ்டர் அப்படின்வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட், அதோட ஃபீச்சரே அதுதான் இல்லையா. ஸோ ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அப்படின்வாங்க. அடுத்து பார்க்கலாம். இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் டேஸ் இஸ் த லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி. யாரு? பிஎம், பிரைம் மினிஸ்டர். அவர் தான் லீடர் ஆஃப் மெஜாரிட்டி பார்ட்டி இல்லையா. ஓகே, அடுத்து பார்க்கலாம். யுஎஸ்ஏ. யுஎஸ்ஏ என்னன்னு சொல்லுவாங்க, காங்கிரஸ். நார்வே, ஸ்டார்டிங். ஃபோல் கெட்டிங் பார்த்தீங்கன்னா டென்மார்க். ஓகேங்களா? அவ்வளோதான், நம்ம முடிச்சிட்டோம். ஸோ ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து முடிச்சிட்டோம் இல்லைங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். பயப்படாதீங்க, நெக்ஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறேன். ஸோ எப்பவுமே முடிக்கிறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் இல்லையா, அதுக்கு தான். ஓகேங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே லோக்கல் கவர்மெண்ட் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, 6th பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நெக்ஸ்ட் நிறைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போகிறோம் அதில். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டக்குன்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் இயர்ஸ்னு சொல்லிட்டுங்களா. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது அப்படியே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்து என்ன, இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்து என்ன, இந்த குடவோலை முறை, இது எங்க எப்பன்னு எந்த ரூலர்னு கேட்டிருந்தாங்க, அது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்து இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்து என்ன, இது பாருங்க, இந்தியா சோல் லிவ்ஸ். இது பாருங்க. ஓகேங்களா? சும்மா ஒவ்வொரு இதா வரும். இது பாருங்க, இப்ப ஒரு குரூப் 4 வந்துச்சுல, அதை கேட்டிருந்தாங்க பாருங்க. முனிசிபல் கமிஷனர் வச்சு கேட்டிருந்தாங்க இல்லையா. அதே மாதிரி எத்தனை கார்பரேஷன் இருக்கு, கார்பரேஷன் அது. ஓகேங்களா? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதேதான், அப்படியே வருங்க. இதுல இருந்து அப்படி கேட்டாங்க, ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். அவ்வளவுதான். அதே மாதிரி குடவோலை முறை வந்து பாத்தீங்கன்னா எந்த ரூல் அப்ப வந்துச்சுன்னு கேட்டிருந்தாங்க. அதே நியூ பஞ்சாயத்து சிஸ்டம் தமிழ்நாட்டுல எப்ப கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? சோ இதுல எத்தனை இருக்கு, இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். எத்தனை டைம்னு கேட்டிருந்தாங்க, 4 டைம். அடுத்து அதே மாதிரி இது பாருங்க, இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதாவது லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன். ஓகேங்களா? அதாவது பாத்தீங்கன்னா
மொத்தமாக எலெக்ஷன் வந்து யார் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதை பற்றின எலெக்ஷன் கமிஷன் பார்த்துருப்போம். பட் லோக்கல் கவர்மெண்ட்டுக்குன்னு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணது யாருன்னு கேட்டாங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? இது எனக்கு ஞாபகம் இல்லை. முனிசிபல் கமிஷனர் வச்சு கேட்டிருந்தாங்க, மேயர் வச்சு கேட்டாங்க தெரியல. அதான் இவர் வந்து கார்பரேஷனுக்கு வந்து சேர்மேன். பட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இது அப்படின்ற லெவலில் பார்த்தீங்கன்னா சிஇஓ மாதிரி பார்த்தோம்னா முனிசிபல் கமிஷனர் தான். ஓகேங்களா? இது பாருங்க, இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது அதே தான் கேட்டிருக்காங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அடுத்து இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்து இது பாருங்க, இதே தான். இந்த இது இருக்கு இல்லையா, அந்த லாட்ரி பண் பற்றி கேட்டேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா இது அதே தான் திருப்பி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே, போக 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 தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது அப்படின்றத நான் சொல்லும் போது தெரியுது இல்லைங்களா? ஸோ அதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஐ திங்க் இதுக்கப்புறம் என்ன வரும், 6th ரோட் சேஃப்டியா, இதோட கடைசி, இதோட 9th வந்து முடியுது இந்த லோக்கல் கவர்மெண்ட்டோட. ஸோ நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி அப்புறம் ரிவைஸ் பண்ணிகிட்டே படிச்சுடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 9th முடிக்கிறீங்க அப்படின்னா 9th முடிக்கும் போது 8th வந்து அப்படி ரிவைஸ் பண்ணணும். இல்லை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து வாங்க. இப்போ 9th முடிக்கிறீங்களா, 9th முடிச்சுட்டு ஒரு ஏதோ எந்த ஸ்டாண்டர்ட் வந்து மறக்காம இருக்கோ டக்குன்னு அதை எடுத்து ஃபுல்லாக ஒரு ரிவிஷன் கொடுத்துட்டு அடுத்து தாவுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ 9th முடிக்கிறீங்களா, உடனே 6th எடுத்து பார்க்கணும். அடுத்து 10th முடிச்சோடனே 7th எடுத்து பார்க்கணும். அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ரிவைஸ் பண்ணிட்டு படிக்கணும். ஒரு ஸ்டாண்டர்ட் படிச்சு முடிக்கணும், ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து ரிவைஸ் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா தான் என்ன ஆகும், மறக்காது. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ அதே மாதிரி வீக்லி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே வந்து எக்ஸாம் போட்டு பாருங்க. இல்லை அப்படின்னா ஒரு டாபிக் முடிஞ்சோடனே நீங்கள் போய் டைரெக்டாக ஆன்லைனில் வந்து எக்ஸாம் போட்டு பாருங்க. எப்படி போட்டாலும் ஓகே. உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக ஃபீல் ஆகும். ஓகே, ஒரு சாட்டிஸ்ஃபைடாக நம்ம முடிச்சிட்டோம் அந்த லெசனை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய இது கிடைக்கும், நெட்டில் வந்து போட்டாலே கிடைக்கும். ஓகேங்களா? நமக்கு மேக்ஸிமம் இங்கிலீஷ் கொஷின்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா குரூப் 4 லெவலில் கிடைக்காது, குரூப் 2 லெவலில், யூபிஎஸ்சி லெவலில் அந்த மாதிரிலாம் கொஷின் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது கஷ்டமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். கஷ்டமான கொஷின்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்ம எக்ஸாமில் போய் அட்டன் பண்ணும்போது எதுவுமே ஈஸியாக கிடைக்கும், தெரியும், நம்மளுக்கு டக்குன்னு போட முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ எப்பவுமே கஷ்டமாக நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது கஷ்டமாக இருந்தால் தான் இது பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் கஷ்டமாக கொஸ்டின் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே கூடாது. டெஸ்ட் பேட்சில் கொஸ்டின் கஷ்டமாக கேட்குறாங்கன்னா சந்தோஷமாக போய் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையை வளர்த்துக்கோங்க. ஓகே, சரி, நம்ம பேசுவேன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட்டில் மீட் பண்ணுறேன். உங்களோட கருத்துக்களை கீழே பதிவிடவும். பாய்.